Hi friends, welcome back to Nagas Kitchen. இன்னைக்கு நம்ம நாகாஸ் கிச்சன்ல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போற ரெசிபி பாதாம் பிஸ்தா குல்ஃபி. இந்த பாதாம் பிஸ்தா குல்ஃபி நம்ம வீட்லயே ரொம்ப டேஸ்டியாவும் ரொம்ப ஈஸி மெத்தட்லயும் பண்ணிடலாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ரெசிபி பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் டச் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த குல்ஃபி பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் நான் எடுத்திருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் இல்லாதவங்க கார்ன்ஃப்ளவர் கூட எடுத்துக்கலாம். அதே அளவில் 100 கிராம் சுகர் எடுத்துட்டேன். பாதாம் 25 கிராம், பிஸ்தா 25 கிராம் ரெண்டையுமே ஒரு 2 hours ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிட்டு அதோட ஸ்கின் எல்லாத்தையுமே பீல் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு நம்ம 1/2 லிட்டர் மில்க்ல தான் இந்த குல்ஃபி பண்ண போறோம். ஸோ ஆவின்ல ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க்கையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பால் நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ பால் காஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த 100 கிராம் சுகரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அந்த பாலில் இந்த சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிடணும். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு ஸ்கின் பீல் பண்ண வச்ச அந்த பாதாம் பிஸ்தா ரெண்டையுமே நான் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் பிறப்பிருந்தான் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன், நைஸா இல்லை. இப்போ இதோட இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாதாம் பிஸ்தா பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல ஒரு விஸ்க் வச்சு நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஏன்னா கொஞ்சம் கட்டி தட்டினாப்புல இருக்கும். இந்த குல்ஃபி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 15 மினிட்ஸ்லயே ஹோம்மேடா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, கட்டி எதுவுமே இல்லை. இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடரை மில்க்ல கொஞ்சமா கரைச்சி வச்சிருக்கேன் நான். அதை இப்போ இந்த மில்கோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஸோ கஸ்டர்ட் பவுடர் கிடைக்கல அப்படின்றவங்க கார்ன்ஃப்ளவர் கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சூடு இல்லாத பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறணும் நீங்க. இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடர் நல்லா இதில் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணதுமே உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் பால். இப்போ இதோட நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது ஒரு 10 நிமிஷம் சிம்ல நம்ம விட போறோம். இப்போ 10 நிமிஷம் சிம்ல விட்டதுக்கு அப்புறமா பால் நல்லா கெட்டியா ஆயிடுச்சுங்க. இப்போ இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த குல்ஃபி ப்ரிப்பேர் பண்ண இந்த மில்க் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு குல்ஃபி மோல்டில் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கட்டி விட்டுட்டீங்கன்னா அதில் ஏர் ஏதாவது இருந்தால் அது கரெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த மோல்டை ஃப்ரீசரில் ஒரு 6 ஹவர்ஸ்க்கு நான் வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ மோல்டு இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு ஃபாயில் ஷீட் எடுத்துக்கோங்க. அது நம்ம ஹோட்டலில் டிஃபன் வாங்கியிலே கிடைக்கும். ஸோ அந்த பேப்பர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டம்ளரில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச அந்த மில்கை ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபாயில் ஷீட்டை போட்டு இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ கிளாஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதை மெஷர் பண்ணி ஃபாயில் ஷீட் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்மள்கிட்ட ஐஸ் ஸ்டிக் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் ஸ்பூனையும் நம்ம ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன் பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சிசர் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த டம்ளரையும் ஒரு 6 ஹவர்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம 6 ஹவர்ஸ் ஃப்ரீசர் வச்சு எடுத்த மோல்டு ரெண்டையுமே எடுத்தாச்சு.
அதை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அதை டிப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டையுமே. ஸோ 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக ரொம்ப குறைச்ச டைம்லையும் நமக்கு இந்த பாதாம் பிஸ்தா குல்ஃபி ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம மோல்டில் ப்ளேஸ் பண்ண குல்ஃபி எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம டம்ளரில் ஊற்றுனதையும் எடுத்துடலாம் நம்ம. ஸோ அதுவுமே ரொம்ப ஈஸியாக வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி டம்ளரில் கூட நம்ம குல்ஃபி ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.